நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். வெல்கம் டு Tnset எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரீஸ். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் அதை கிராக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரெசன்ட் நாலேஜ் லெவலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் Tnset எக்ஸாமினேஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் நீட்ஸ் எ லாட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் டேக் அ ரைட் கைண்ட் ஆஃப் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். டயக்னோஸ்டிக் டெஸ்ட்னா என்ன? நமக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் நம்ம ஃபுல் பாடி செக் பண்ணி ஸோ தே ட்ரை டு ஐடென்டிஃபை வாட் இஸ் த ப்ராப்ளம். அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதற்கு ஏற்ப மருந்து தர்றாங்க, நம்ம நோயும் குணமாகுது. அதே மாதிரி டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா ஒரு டெஸ்ட். உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஸோ இந்த டெஸ்ட் மூலமாக உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸை அறிஞ்சு ஸோ உங்களுடைய லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸை புரிஞ்சுக்கிறீங்க. சிலருக்கு சில விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, சில விஷயங்களில் வீக்காக இருப்பீங்க. அந்த ஏரியாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இஃபெக்டிவாக நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிறதுக்கு இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So there are three advantages of diagnostic test. First, ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் இன் சப்ஜெக்ட் அதை புரிஞ்சுக்கிறது. அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் த கேப் இன் டெஸ்ட் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில மாணவர்கள் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் அப்படின்னா பிரமாதமாக பண்ணிடுவாங்க, அதுவும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நாவல் பற்றின ஒரு கொஷின் அப்படின்னா அவங்களுக்கு சில கேரக்டர்ஸும் அந்த பிளாட் அவுட்லைனும் தெரிஞ்சாலே அவங்களுடைய லாங்குவேஜ் லெவலால் நல்ல அழகாக ப்ரெசென்ட் பண்ணி தே வில் கெட் அவே வித் குட் மார்க்ஸ். ஆனால் எங்கே இருக்கிறது நமக்கு அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணணும். நிறைய மாணவர்கள் செட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயோ இந்த கொஷினுக்கு எனக்கு நல்லா தெரியும் பட் ஐ வென்ட் ராங். ஸோ அந்த டென்ஷனில் தவறான ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது உங்களுடைய லேர்னிங் டிஃபிகல்ட்டி கிடையாது, இது உங்களுடைய டெஸ்ட் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸில் உள்ள குறைபாடு. ஸோ நீங்கள் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய டெஸ்ட் எடுக்கும்போது அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து இட் வில் கிவ் யூ எ ரஃப் ஐடியா அபவுட் யுவர் ப்ரிப்பேர்ட்னஸ். ஸோ டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஓகே நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேரே பண்ணலை, இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ வீடியோ லிங்க்கில் ஜஸ்ட் யூ கிளிக் த டெஸ்ட் அண்ட் யூ டேக் த டெஸ்ட். அப்போது ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் தமிழ்நாடு லெவலில் ஒரு எக்ஸாம் நடக்க போது, அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது. ஸோ உங்களுடைய ப்ரீவியஸ் நாலேஜ் லெவல், ஸோ இப்போ நீங்கள் அதுக்கு எக்ஸாம் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ why எலைட் இங்கிலீஷ் அகாடமி is so special in that? ஃபர்ஸ்ட் இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டில் உங்களுக்கு இட் வில் நாட் பி டூ டிஃபிகல்ட் அண்ட் டூ ஈஸி. ஒரு மாடரேட் லெவல் மெயின்டைன் பண்ணியிருப்போம். அடுத்து 10 யூனிட்ஸ் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு தடவையும் கொஷின்ஸ் நெட்டும் சரி மற்ற செட் எக்ஸாமினேஷனும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு 1-2 யூனிட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க, 1-2 யூனிட்டை இக்னோர் பண்ணிடுவாங்க. சரி ஓகே இப்படி தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி யூனிட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் அந்த 2 யூனிட்லையும் குறைவான கொஸ்டின் வந்துடும், வேற ஏதோ 2 யூனிட்ல அதிகமான கொஸ்டின் வந்துருவாங்க. ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரிப்பேர்ட்னஸ் கிடையாது. ஸோ கன்சிடரிங் திஸ், ஸோ வி ஹாவ் designed the diagnostic test in such a way all 10 units get equal importance. So அடுத்து it will help you customize study plan based on the results. For example 10 units இருக்கு. For இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸை நீங்கள் எத்தனை வருஷம் படித்தாலுமே கூட அதில் சம்திங் வில் பி மோர். ஸோ இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும். ஆல் அண்டர் த சன் இன் ஆல் தி 4 லிட்ரரி ஜானர்ஸ். அதே நேரத்தில் மற்ற 7 யூனிட்டில் நீங்கள் கரெக்டான மெட்டீரியல்ஸ் படிச்சிங்க அப்படின்னா
அது லிமிட்டட் போர்ஷன்ஸா இருக்கும். நீங்க ஈஸியா அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு தேவை. அது இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எடுத்து, நீங்க உண்மையிலேயே லிட்டரேச்சர்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, வீக்கா இருக்கீங்களான்னு பார்த்து, மத்த யூனிட்ஸ்க்கு உங்களுக்கு தேவையான இன்புட் என்ன? அதுல உங்களுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்ட வந்து நாங்க டிசைன் பண்ணியிருக்கிறோம். குறிப்பா இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எடுக்கும்போது, சில விஷயங்கள நீங்க கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு டேக் த டெஸ்ட் ஆஸ் யூ ஆர் இன் தி எக்ஸாம் ஹால். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போயி, நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து, அந்த 3 மணி நேரமும் எப்படி டெஸ்ட் எடுப்பீங்களோ, அந்த மாதிரி சின்சியரா எடுக்கணும். நீங்க இன் பிட்வீன் பாஸ் பண்ணீங்கனாலோ, இல்லன்னா வேற டிஸ்ட்ராக்ஷன் வெளிய போயிட்டு வந்தீங்கனாலோ, காலையில ஒரு 1 மணி நேரமும், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரமும் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட் வந்து வேஸ்ட். ஸோ டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி த ரெப்ளிகா ஆஃப் தி சேம் அட்மாஸ்பியர். கொஸ்டின் வந்து உள்ள தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த 3 மணி நேரமும் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ரியல் டைம்ல எக்ஸாம் எடுத்தா தான், ஸோ உங்களுடைய கரெக்ட்டான அனாலிசிஸ வந்து எங்களால குடுக்க முடியும். ஸோ அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 3 மணி நேரமும் யூ ஷுட் சஸ்டெயின் த ஸ்பிரிட். பொதுவா வந்து மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சில கொஸ்டின்ஸ் வந்து தெரியாம வந்த உடனே, ஸோ அதோட அவங்க டிஜெக்ட் ஆயி எக்ஸாம் ஹால்லயே வந்து துவண்டுருவாங்க. அந்த மாரி விஷயங்கள வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஸோ 3 மணி நேரம் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ். இப்போ 100 கொஸ்டின் லிட்டரேச்சர்ல அப்படின்னா, நீங்க 50 கொஸ்டின் கரெக்ட்டா போட்டீங்கன்னா கண்டிப்பா பாஸ். ஸோ 45 அதெல்லாம் வந்து பார்டர்ல நிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின் தெரியாம இருக்கலாம். தப்பே கிடையாது. ஏன்னா வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. அதனால ஒரு 4, 5 கொஸ்டின்ஸ் வரிசையா தெரியாம வர்றதுனால, நீங்க பயப்பட வேண்டிய, பதட்டப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இந்த மாரி பிராக்டிஸ் உங்களுக்கு எப்போ வரும் அப்டின்னா, இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்ட வந்து கரெக்ட்டா எடுத்தா தான், மாடல் எக்ஸாம்ஸ வந்து அதே சின்சியாரிட்டியோட அப்ரோச் பண்ணா தான் உங்களுக்கு தெரியும். Dear friends, I hope you have understood the importance of taking a diagnostic test. நீங்க எங்க சென்டர்ல ஜாயின் பண்றீங்க, இல்ல அப்படிங்கிறது வேற. So if you want to know your knowledge level, so you please see the description. அங்க வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணி அந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்க்கு போங்க. ஸோ ஒரு 3 ஹார்ஸ் குறிப்பிட்ட மாதிரி அதுல பேப்பர் 2 அப்படின்னா அதுக்குள்ள டைமிங். அந்த கிளிக் பண்ணி, அந்த டைமிங் அலாட் பண்ணி, நீங்க டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இம்மீடியட்டா எங்களுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு வரும். அத பேஸ் பண்ணி யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்ட்ரெங்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் கன்சர்ன். அத பேஸ் பண்ணி யூ ஸ்டார்ட் யுவர் பிரிப்பரேஷன். தேங்க் யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர்.